ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கும் சீனோட கவிதை தான். ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ்வர்ஸ் ஆன 2 பேர் பைக்ல நைட் ரைடு போயிட்டு இருக்காங்க. டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ கடை ஓரமா நிப்பாட்டுறாங்க. பையன் கையில டீ கிளாஸ், பொண்ணு கையில போனு, செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. மேடம், பொண்ணு செல்ஃபி எடுக்கிறத பார்த்த பையன் எத்தனை ஃபில்டர் தாண்டி மாத்துவ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பொண்ணு, டேய் போட்டோ நல்லா வரணும்ல அப்படின்றா. அதுக்கு பையன், உனக்கு எதுக்கு நீ ஃபில்டர்லாம் ஏன் அப்படின்ட்டு பொண்ணு கேட்கறான். நீ வெக்கப்படுறப்பவே உன் முகத்துல ஒரு லைட் வரும்ல அப்படின்ட்டு இவன் சொல்றான். அதுக்கு அவ, நீ எப்பதானே கிரிஞ்சா பேசுறத நிப்பாட்டுவ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சி லைட்டா வெக்கப்படுறான். அவ லைட்டா வெக்கப்படுறத பார்த்த இவன் அவகிட்ட சொல்றான், நான் பேசுனது என்னதான் கிரிஞ்சா இருந்தாலும் நீ அதுக்கு லைட்டா வெக்கப்படுற பத்தியா, அதை பார்த்ததும் எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுது அப்படின்ட்டு இவன் சொல்ல, அதுக்கு அவ, எங்க சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்றான். சொல்றேன். வெக்கத்தின் சாயலுக்கு வெள்ளை நிறம் தீட்டினாய், அதன் பெயர் மட்டுமல்ல உன் பெயரும் நிலாதான். வெக்கத்தின் சாயலுக்கு வெள்ளை நிறம் தீட்டினாய், அதன் பெயர் மட்டுமல்ல உன் பெயரும் நிலாதான் அப்படின்னு இவன் கவிதை சொன்னதும் அதை கேட்ட இவ, சீ போடா அப்படின்ட்டு ஃபிளர்ட் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, இந்த மாதிரி கவிதை சொல்லி எத்தனை பொண்ணுங்க கவுத்தியோ அப்படின்னு இவ சொல்ல, இந்த மாதிரி கவிதையை நான் உன்கிட்ட சொல்லும் போதே உனக்கு புரியலையா, நான் உன்னை மட்டும்தான் கவுத்தன்னு. அவன் அப்படி சொன்னதை கேட்ட இவ கொஞ்ச தூரம் தள்ளி வந்து சிரிச்சுக்கிட்டே இன்னும் அதிகமா வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒண்ணுமே புரியாத ஒரு விஷயம் நடக்குது. அவங்கள சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அப்பதான் என்ன மேல பார்த்தா நிலா இன்னும் பிரகாசமா ஜொலிக்குது. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, இவன் சொன்ன கவிதைக்கு அவ மட்டும் வெக்கப்படல, அந்த நிலாவே வெக்கப்பட்டிருக்குன்னு. சீன் க்ளோஸ். கைஸ், எனக்கு தோணுன கவிதை மாதிரி உங்களுக்கும் இந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கவிதை தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.